வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தால் நம்மளால் ப்ராஃபிட் பண்ண முடியும், நம்மளோட ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எவ்வளோ விற்கணும், நம்ம ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எவ்வளோ நம்ம வச்சா நம்மளோட லாஸ் எவ்வளோ வரைக்கும் போகும், ஒரு ஸ்ட்ராட்டஜிலேயே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். என்னடாப்பா மார்க்கெட் ரொம்ப ரோலர் கோஸ்டமாக இருக்குது, மேலேயும் போகுது கீழேயும் போகுது, எங்கே ட்ரேட் எடுக்கிறதுனே தெரியலையே அப்படின்னு தோணுதா? அதுக்கு நம்ம சார்ட்டுக்குள்ளே போவோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ப்ரீமியம் சார்ட்டுக்குள்ளே வந்திருக்கோம். இந்த ப்ரீமியம் சார்ட்டில் இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கா. இந்த பிரேக் அவுட் கிடச்ச உடனே நம்ம திருப்பி இந்த ஏரியாவில் மார்க்கெட் வரும்போது நம்ம ட்ரேட் எடுக்கணும். எப்படின்னா இங்கே ஒரு ஷார்ட் பொசிஷன் போட்டுருக்கோம். பிரேக் அவுட் இருக்கா இந்த ஏரியாவில் போட்டுட்டோடனே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸு இல்லை 15% இல்லை 30 பாயிண்ட்ஸ், கீழே பார்த்திங்கன்னா 15% இல்லை 30 பாயிண்ட்ஸ். ஓகேவா? அடுத்தபடியாக இங்கே ஒரு பிரேக் அவுட் இருக்குது பாருங்கள். இங்கே அதே மாதிரி நம்ம ட்ரேட் எடுத்துக்கணும். இங்கே இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கக்கூடாது. இங்கே பாருங்கள், இந்த ஏரியாவில் ட்ரேட் எடுக்கக்கூடாது. எங்கன்னா நம்ம இந்த ஏரியாவில் ட்ரேட் எடுக்கணும். ஓகேவா? ரீடெஸ்ட் ஆனே அப்போ நம்ம டார்கெட்டை போய் ஹிட் ஆகும். அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கா, உடனே இங்கே மார்க் பண்ணிக்கணும். நம்ம என்ட்ரு ஆகிறது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். ஓகேவா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பிரேக் அவுட் வந்திருக்கா. இந்த பிரேக் அவுட்டில் நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு திருப்பி இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணும்போது தான் நம்ம ட்ரேட் எடுக்கணும். இங்கே ரீடெஸ்ட் பண்ணல, நம்ம ட்ரேடு இந்த ஏரியாவில் ஃபெயிலியர். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபியர்ஃபுல்லாக இருக்க ஸ்ட்ராட்டஜி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பையிங் தான் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் பையிங்கில் இங்கே 30 பாயிண்ட்ஸ் கீழே போனால் எவ்வளோ வரும், இல்லை 30 பாயிண்ட்ஸ் மேலே போனால் எவ்வளோ வரும், அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஒரு 100 லாட்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகேவா? 100 லாட்ஸ் எடுத்துக்கிறோன்னா அதில் 4.34 lakhs அதுக்கு தேவைப்படும். ஓகேவா? அதுக்கு நம்மளுக்கு 30 பாயிண்ட்ஸ் 30 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ப்ரீமியத்தில் போகுது. அப்போனா அது நம்ம 50 டெல்டாவில் தான் எடுக்கிறோம். ஏன்னா அடுத்த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுக்கிறோமே. ஓகேவா? அதனால் அது ஸ்டார்ட்டில் பார்த்திங்கன்னா நிஃப்டியில் 60 பாயிண்ட் போனால் தான் இங்கே 30 பாயிண்ட்ஸ் ப்ரீமியத்தில் வரும். அதே மாதிரி அப்சைட்லேயே 60 பாயிண்ட்ஸ் போனால் தான் 30 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம் கிடைக்கும். ஓகேவா? அதனால் இங்கே நம்ம 60 பாயிண்ட்ஸை நம்ம மைனஸ் எடுக்கலாம். இப்போ 23,090 இருக்கா, அப்போ அதுக்கு நம்ம 23,020 எடுத்துப்போம். அப்போ நம்ம இந்த ட்ரேட் எடுத்தோன்னா நம்மளுக்கு ரிஸ்க் அண்ட் ரிவார்டு பார்த்திங்கன்னா நம்ம டிப்ளாய் பண்ண கேபிட்டல்லேருந்து 20% நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் போடணும். அதே மாதிரி 20% நம்ம ப்ராஃபிட்டை புக் பண்ணணும். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா 150. அப்போனா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த ட்ரேடுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 78,000லேருந்து 80,000 வரைக்கும் நம்மளுக்கு டார்கெட் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஃபியராக தான் இருக்கும். அதுக்கு மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி நம்ம ட்ரேடுக்குள்ளே இருக்கவே கூடாது.